அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் யாஸ். இன்றைக்கி வந்து ஒரு சாஃப்டான பன்னீர் சப்பாத்தி எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். நானே இது ஃபஸ்ட் டைம் செஞ்சு பார்த்தேன். சூப்பர் சாஃப்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து மற்ற சப்பாத்தி மாதிரி இல்லாமல் சூப்பராக இருக்கும். அதுக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 1.5 கப் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கோதுமை மாவோட வந்து ஒரு ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வந்து மாவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உப்போட நல்லா மாவு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து ஆயிலு, நம்ம வந்து ரீஃபைண்ட் ஆயிலு, கோல்டு வின்னர் இது மாதிரி ஏதாவது சேர்த்துட்டு நல்லா வந்து எண்ணெயோடு சேர்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் மாவை. நான் வந்து இன்றைக்கி ஒரு 100 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ரொம்ப பன்னீர் வேணான்னா நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா துருவி எடுத்திருக்கேன். அந்த பன்னீரை வந்து நம்ம கோதுமை மாவோடு சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக எல்லாத்தையும் நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு வந்து நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுருங்க மாவை. நல்லா நான் வந்து 1 டம்ளர் வார்ம் வாட்டர் எடுத்திருக்கேன். கொஞ்சம் வெதுப்பான தண்ணி தான், ரொம்ப சூடான தண்ணி இல்லை. தண்ணி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா பிணைஞ்சிக்கலாம். மாவை டைட்டாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக வர மாதிரி நம்ம கையிலே வந்து அழுத்தி பிசைஞ்சிட்டு இருந்தோம்னா நல்லா சாஃப்டாக வந்துடும் சப்பாத்தி. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிட்டு மிச்சம் இருந்ததில் வந்து அதையும் சேர்த்து நல்லா வந்து மாவு எங்கேயும் ஒட்டாமல் அது மாதிரி எல்லாம் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா அழுத்தி பிசைஞ்சனாலே சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அது இல்லாமல் நம்ம இன்றைக்கி பன்னீர் வேறு சேர்த்துருக்கோம். அதுவும் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மாவு இந்த மாதிரி நல்லா சுத்தமாக எல்லாம் வந்து எண்ணெய் தேய்ச்சி பிணைஞ்சு வச்சுட்டேன். அதுக்கேற்ற மாதிரி வந்து உருட்டிக்கலாம். நான் கொஞ்சம் மீடியமாகவே எடுத்திருக்கேன், ரொம்ப சின்னதும் இல்லாமல் பெருசும் இல்லாமல். பாருங்கள், எல்லாமே எடுத்துட்டேன். கட்டை வந்து என்னோடது வந்து உடஞ்சிருச்சு, சப்பாத்தி தேய்க்கிற கட்டை. அதனால் பிளேட் வச்சு தான் நான் தேய்ச்சிருக்கேன். நல்லா மாவு வந்து நல்லா கோதுமை அப்ளை பண்ணியும் வந்து மாவை தேய்ச்சிக்கலாம், இல்லைன்னா வந்து பிளேட்டில் ஒட்டும். அது நம்ம பிணைஞ்சிருக்கிறதுக்கு வந்து மாவு ஒட்டலை, கரெக்டாக தான் இருக்கும். நம்ம பிளேட்டில் அடுக்கி வைக்கல மாவு தேய்ச்சி வைக்கிறது வந்து ஒன்றோட ஒன்றா ஒட்டிக்காமல் இருக்க லேசாக மாவு தடவி வச்சிங்கன்னா ஒட்டாது. பாருங்கள், நல்லா மொத்தமாக தேய்க்காமல் கொஞ்சம் லேசாக தேய்ச்சிக்கலாம். தோசை தவாவில் வந்து கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து ஒவ்வொரு சப்பாத்தியாக வந்து போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப எண்ணெய் ஊற்றாமல் நம்ம வந்து ஆயில் வந்து லேசாக வந்து அப்ளை மட்டும் பண்ணிக்கலாம். பாருங்கள், 2 பக்கமும் நல்லா வந்து ப்ரௌன் ஆகிற வரையும் திருப்பி விட்டு நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்டோம்னாலே நல்லா வந்து புஷ்ஷுன்னு வரும் சப்பாத்தி. நல்லா வந்து 2 பக்கம் வந்து திருப்பி விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணவே நல்லா வந்து சப்பாத்தி சூப்பராக ப்ரௌன் ஆகி வந்துடும் புஷ்ஷுன்னு. நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள், சப்பாத்தி சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா ப்ரௌன் ஆகி வந்துருச்சு. அவ்வளோதான், நான் கொஞ்சம் நேரம் வந்து ஆற வச்சுட்டு எடுத்தேன். சூப்பராக வந்து சப்பாத்தி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள்.
அடுத்தடுத்து வீடியோ போட்டுகிட்டே இருக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.